ஹலோ கைஸ், 2 மாதத்துக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ண அந்த இன்ஃப்யூஸ்டு ஓல்டு மங் ரம்மில் கொஞ்சமாக பேலன்ஸ் இருந்துச்சு. அது வித்தியாசமாக, அதாவது AK-47 ஃப்ளேவர்டு ஒரு காக்டெயிலாக நம்ம ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ஒரு சிவாசிரிகள் விஸ்கி, பெக்கார்டி ஒயிட் ரம்மு, பிஃபிட் ஜின்னு, அப்சல்யூட் வோட்கா அண்ட் ஒரு ஹென்னசி கோனியாக் இதை எல்லாம் எடுத்து மிக்ஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஒரு ட்ரிங்கையும் மிக்ஸ் பண்ணும்போது அந்த ஓல்டு மங்கிலேருந்து வரக்கூடிய அந்த ஸ்பைஸ்டு அரோமா வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. உண்மையிலேயே இந்த ட்ரிங்கை மிக்ஸ் பண்ணும்போது அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணேன். அதை அப்படியே எல்லாம் ரெடியானதுக்கப்புறம் ஒரு மேனுவலாக மிக்ஸ் பண்ண ஆரம்பித்தேன். மேனுவலாக மிக்ஸ் பண்ணும்போது அந்த ஓல்டு மங்கு அந்த மெஷ் பாட்டிலுக்குள்ளாடி அங்கங்கே போகிறத பார்க்கும்போதே வந்து கண்கொள்ளா காட்சியாக இருந்து உண்மையிலேயே அதனுடைய அந்த ஸ்டைல் வந்து வேறு லெவலுங்க. பனித்துளி நம்ம மேலே பட்டா எப்படி இருக்குமோ அந்த ஒரு ஃபீலிங் மனசுக்குள்ளாடி அந்த மிக்சிங்கை ஒரு லோபால் கப்பில் வந்து ஒரு பெக்கு ஊற்ற ஆரம்பித்தேன். அதை ஊற்றும் போது அதுலேருந்து வரக்கூடிய அந்த அரோமா வேறு லெவலாக இருந்துச்சு. உண்மையிலேயே மூக்குக்கு வந்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் அந்த ஊற்றும்போது அதில் வரக்கூடிய இந்த பபிள்ஸு அண்ட் அந்த ஒரு மிக்சிங்கோட அந்த ஒரு கலவை வந்து உண்மையிலேயே வேறு லெவல் ஃபீலிங்காக இருந்துச்சு மனசுக்குள்ளாடி. ஸோ இதில் என்ன ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் ஒரு சின்ன ஒரு ஆஃப் லெமன் எடுத்து அதையும் அப்படியே பிழிஞ்சு விட்டேன். ஏன்னா லெமன் நிறைய பேருக்கு பிடிக்காது, பட் என்ன பொறுத்தளவில் லெமன் இஸ் வெரி மச் இம்பார்ட்டண்ட்டு நம்ம அந்த மாதிரி சரக்கு எடுத்துக்கிற டைமில். ஸோ அதை அப்படியே ஒரு டேஸ்ட் பண்ணிவிட்டு கட் பண்ண ஃப்ரூட்ஸை டேஸ்ட் பண்ணாங்க. வேறு லெவல் மவுத் ஃபீலிங்.